ஹரே கிருஷ்ணா. ஓம் நமோ பகவத்தே வாசுதேவாய. நாராயணம் நமஸ்கிருத்யம் நரம் சைவ நரோத்தமம் தேவீம் சரஸ்வதீம் யாசம் ததோ ஜெயம் உதீரயேத். நஷ்டப்ராயேஷு அபத்ரேஷு நித்யம் பாகவத சேவையாம் பகவதி உத்தமஸ்லோகே பக்தேர் பவதி நைஷ்டகி. முகம் கரோதி வாச்சாலம் பங்கும் லங்காய தே கிரிம் யத்கிருபா தமகம் வந்தே ஸ்ரீகுரும் தீனதாரிணம் பரமானந்த மாதவம் ஸ்ரீ சைத்தன்ய ஈஸ்வரம். ஹரே கிருஷ்ணா. ஸ்ரீமத் பாகவதம் ஸ்கந்தம் 9 அத்தியாயம் 3 சுகன்யை ச்யவன முனிவர் திருமணம் என்னும் தலைப்பில் பதம் 16. தான் நிரீக்ஷ்ய வராரோகா ஸ்வரூபான் சூரியவர்ச்சசக அஜானதி பதிம் சாத்வி அஸ்வினவ் சரணம் யயோ. வேர்ட் பை வேர்ட் மீனிங். தான் அவர்களை நிரீக்ஷ்ய கண்டதும், வர ஆரோகா அந்த அழகிய சுகன்யை, சரூபான் அந்த மூவரும் சம அழகுடையவர்களாக இருந்தார்கள், சூரிய வர்சச சூரியனைப் போல பிரகாசிக்கும் மேனியுடன், அஜானதி அறியாமல், பதிம் தன் கணவரை, சாத்வி அந்த பதிவிரதை, அஸ்வினவ் அஸ்வினி குமாரர்களிடம், சரணம் சரணம் யயோ அடைந்தாள். டிரான்ஸ்லேஷன். அவர்கள் 3 பேருமே சம அழகு கொண்டவர்களாக இருந்ததால் சிறந்த பதிவிரதையும் பேரழகு மிக்கவளுமான சுகன்யையால் இரு அஸ்வினி குமாரர்களிலிருந்து தன் கணவரை பிரித்து தெரிந்து கொள்ள முடியவில்லை. தன்னுடைய கணவரை தெரிந்து கொள்ள முடியாமல் அஸ்வினி குமாரர்களையே அவள் சரணடைந்தாள். பர்பட் பை ஷீல பிரபாத். ஜெய் ஷீல பிரபாத். அந்த மூவருக்கிடையில் எந்தவித வேறுபாடும் இருக்கவில்லை என்பதால் அவர்களில் யாரேனும் ஒருவரை அவள் தன் கணவராக அவள் தேர்ந்தெடுத்திருக்க கூடும். ஆனால் அவள் கற்புடையவளாக இருந்ததால் அஸ்வினி குமாரர்களையே சரணடைந்து தன் கணவர் யார் என்று அறிவிப்பார்களென எதிர்பார்த்தாள். தன் கணவருக்கு ஈடான அழகும் தகுதியும் கொண்ட வேறொருவர் இருந்தாலும் கற்புடைய ஒரு பெண் தன் சொந்த கணவரை தவிர வேறு யாரையும் தன் கணவராக ஏற்றுக்கொள்ளவே மாட்டாள். ஹரே கிருஷ்ணா. ஸ்ரீமத் பாகவதம் ஸ்கந்தம் 9 அத்தியாயம் 3 சுகன்யை ச்யவன முனிவர் திருமணம் என்னும் தலைப்பில் பதம் 16 ஸ்ரீல பக்திவேதாந்த சுவாமி பிரபுபாதாவின் விளக்க உரை இத்துடன் நிறைவடைந்தது. ஹரே கிருஷ்ணா. ஸ்ரீல குருதேவ்க்கு ஜெய். ஸ்ரீல பிரபுபாதுக்கு ஜெய். ஹரே போல். ஹரே கிருஷ்ணா.